நாங்கள் இதை விடுறதா இல்லை. ஒரு துளி ஒரே ஒரு சென்ட் நிலத்தை கூட நாங்கள் விட்டு தர மாட்டோங்க. நிச்சயமாக சாகும் வரை போராட்டத்துக்கு தயாராக இருக்கிறேன். அதாவது இது வந்து 908வது நாளாக தொடர்ந்து இந்த ஏகனாபுரத்தை மையப்படுத்தி 13 ஊர் கிராம மக்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இது தண்ணி நிறைந்த பகுதி, 12 ஏரிகள், 17 குளங்கள், 17 குட்டைகள்னு நீர் மேலாண்மை தான். இந்த நீர் மேலாண்மையை அழிக்கிறீங்க. ரெண்டாவது விவசாய நிலங்களை அழிக்கிறீங்க. விவசாய நிலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பகுதி இங்கே தான் விவசாயமே நடைபெற பகுதினா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நம்மளுடைய தளபதி அவர்கள் இங்கே வந்து பரந்தூர் பசுமை விமான திட்டத்தினுடைய போராட்ட குழுவினரை சந்திக்க நான் உத்தேசித்திருக்கேன்னு அவர் அறிவித்தது அந்த டயத்திலிருந்து எல்லாமே செய்தி வந்து தமிழக ஃபுல்லாக காட்டு தீயாக பரவி, அப்போது இந்த திட்டத்துக்கு அவர் வந்து மக்கள் மத்தியில் நின்று இந்த திட்டத்தை எதுக்கிறதுக்கு அவரும் ஆதரவுக்கரை நீட்டுறார் அப்படின்னும் போது அது நிச்சயமாக வந்து ஒரு திருப்பு முனையை உருவாக்குது. என்னது 908வது நாளாக தொடர்ந்து இந்த ஏகனாபுரத்தை மையப்படுத்தி 13 ஊர் கிராம மக்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்ட குழு மூலமாக இந்த களம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு, அதாவது மாநில அரசினுடைய கவனத்தை இந்த திட்டத்தை கைவிடுங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள், அதாவது போராட்டம்னா தமிழகத்தில் எந்தெந்த போராட்ட வடிவங்கள் இருக்கோ அத்தனை வடிவங்களும் செஞ்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மாநில அரசின் கவனத்தை ஈர்த்தது இல்லாமல் தமிழகத்தினுடைய மக்களே கூட ஐயோ இங்கே விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்களே இந்த பரந்தூர் பகுதியில் அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்தாச்சு. சில அரசியல் கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, நேரடியாக வந்தாங்க, அமைப்புகள் வந்தாங்க, எல்லாம் ஆதரவு கொடுத்து போவாங்க. ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து எங்களுடைய களத்துக்கு வந்திருந்தாலும் கூட இப்போ ஒரு உத்வேகம் என்னென்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நம்மளுடைய தளபதி அவர்கள் இங்கே வந்து பரந்தூர் பசுமை விமான திட்டத்தினுடைய போராட்ட குழுவினரை சந்திக்க நான் உத்தேசித்திருக்கேன்னு அவர் அறிவித்தது அந்த டயத்திலிருந்து எல்லாமே செய்தி வந்து தமிழக ஃபுல்லாக காட்டு தீயாக பரவி, அப்போது இந்த திட்டத்துக்கு அவர் வந்து மக்கள் மத்தியில் நின்று இந்த திட்டத்தை எதுக்கிறதுக்கு அவரும் ஆதரவுக்கரை நீட்டுறார் அப்படின்னும் போது அது நிச்சயமாக வந்து ஒரு திருப்பு முனையை உருவாக்குது. என்ன திருப்பு முனைனா மாநில அரசு நிச்சயமாக பயப்படும். ஏன்னா தளபதியினுடைய வேகங்கிறது அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே என்ன அட்டென்ஷன் கிடச்சிதுங்கிறத மாநில அரசு எல்லா வகையிலையும் பார்த்துட்ருக்காங்க, மக்களும் பார்த்துட்ருக்காங்க. மக்கள் நேசனா நான் விவசாயிகள் நலனை பேண்டுறதுக்காக இந்த போராட்ட களத்துக்கு நான் வரப்போகிறேன்னு அவர் வரும்போது மக்களும் நாங்கள் ரொம்ப அவளோடு இருக்கோம். இந்த திடலெல்லாம் சரி பண்ணிவிட்டு அவர் வரக்கூடிய திங்கட்கிழமை அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். அவர் நிச்சயமாக வருவார், மக்கள் மத்தியில் உரையாற்றுவார், போராட்ட களத்துக்கு போராட்ட நிர்வாகிகளுக்கு குழுவுக்கு ஆதரவு தெரிவிப்பார். இதில் இன்னும் ஒரு விஷயத்தை வலியுறுத்தணுன்னா நிச்சயமாக நாங்கள் டெஃபினட்டாக அவரும் இதில் தலையிட்ட பிறகு அவரும் எங்கள் போராட்ட குழுவில் இந்த களத்துக்கு வந்துட்ட பிறகு மாநில அரசு நிச்சயமாக யோசிக்கும். இங்கே 5746 ஏக்கர் இந்த திட்டத்துக்காக எடுக்கிறாங்க. இது அவசியமற்ற திட்டம், மாநில அரசின் மதியற்ற திட்டம்னு கூட சொல்லிட்டோம். நாங்கள் இந்த திட்டம் வந்து இங்கே சவால் நிறைந்த இடம். இங்கே நீர் மேலாண்மை பகுதி, வாட்டர் பாடிஸ் 26%, 4 ஒரு பகுதி வந்து தண்ணி நிறைந்த பகுதி, 12 ஏரிகள், 17 குளங்கள், 17 குட்டைகள்னு நீர் மேலாண்மை தான். இந்த நீர் மேலாண்மையை அழிக்கிறீங்க. ரெண்டாவது விவசாய நிலங்களை அழிக்கிறீங்க. விவசாய நிலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பகுதி இங்கே தான் விவசாயமே நடைபெற பகுதி, இதில் சிப்காட் ஆக்கியாச்சு. அப்போ மீதி எஞ்சிய பகுதியும் அழிச்சிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் புதிய திட்டங்களாக வளர்ச்சின்னு எல்லா விவசாய நிலம் அழிச்சிட்டிங்கன்னா எங்கே போக போகிறீங்கிறதா எங்கள் கேள்வி. இதில் இன்னும் இடையில் இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த பக்கம் ஒரு கம்பன் கால்வாய் அழியுது, ஏறக்குறைய ஒரு 2750 ஏக்கர் நஞ்சு நிலங்கள், அதாவது அந்த நிலத்தெல்லாம் தொடவே மாட்டாங்க. எந்த சிப்காட்டுங்கிற போர்வையிலையோ இல்லை வேறு விஷயத்துக்கோ கையகப்படுத்த மாட்டாங்க. கையகப்படுத்தக்கூடாத ஈர நிலங்கள் அது இங்கே தான் அதிகமாக இருக்குது. வெறும் 1000 ஏக்கர் புஞ்ச நிலங்கள் இருக்குது. நீர் மேலாண்மை 1000 ஒரு 4 ஒரு பங்கு இருக்குங்கிறோம். இதெல்லாம் நீங்கள் வந்து அடைக்க முடியாது, தடுக்க முடியாது. சென்னைக்கு மேற்கு பகுதி இந்த பகுதி இங்கே வந்து இந்த கட்டுமானங்களால் இந்த 5700 சில்லற ஏக்கரை தடுத்துட்டிங்கன்னா, கட்டுமானங்கள் நிறைவேற்றினா ஒட்டுமொத்தமான வெள்ள பகுதியும் சென்னையை நோக்கி போகும். இதில் வந்து நாங்கள் வந்து எங்கள் சுயநலத்துக்காக போராடல, தமிழகத்தினுடைய பொதுநலனுக்காகவும் சென்னையின் நலனுக்காகவும் தான் போராடுறோம். விவசாயிகள் நலங்கிறது எங்கள் நலன், அது தனி. ஆனால் சென்னையை மிதக்க விட்டுறாதீங்க. வளர்ச்சின்னு அந்த வளர்ச்சிங்கிற பேரில் விமான நிலையத்தை ஆரம்பிச்சுட்டு சென்னையை மிதக்க விட்டுறாதீங்கப்பா. வெள்ளத்தில் முதல்ல சென்னையை காப்பாற்றுங்க. இது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் பேட்டி என்ன கொடுக்குறாங்கன்னா, விமான நிலைய திட்டம் வந்தால் என்ன, சோறு என்ன பண்ண போகிற? விமானங்களே இந்தியாவில் பொதுவாக இந்தியாவுக்கு சொந்தமான விமானங்கள் இல்லைன்றாங்க. மீனம்பாத்திலேயே ஏர்போர்ட்டில் ஏறுறதுக்கு ஆள் இல்லை. அப்படி வேணால் மதுரை வந்து ஏர்போர்ட் பண்ணிக்கலாம், திருச்சி பண்ணிக்கலாம், தூத்துக்குடி பண்ணிக்கலாம். இல்லை இங்கே நிறைய இடங்கள் வேறு இடங்கள் இருக்குது, எவ்வளோ சர்ப்ளஸ் இடம் இருக்குது, தரிசனம் இருக்குது, அங்கெல்லாம் போகலாம். அதெல்லாம் விட்டுட்டு இங்கேயே வளைச்சி இந்த வட தமிழ்நாட்டில் ஒன்று ஏர்போர்ட் கொண்டு வரேன்னு வந்துட்டா சோத்து என்ன பண்ண போகிற? சென்னையை முதல்ல காப்பாற்றுங்கப்பா.
முதல்ல சென்னையை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாத ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத அரசியல்வாதிகள் இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மக்கள் முழிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையான இல்லை, வளர்ச்சின்ற பேரில் எதை வேணாலும் பண்ணிடலாமா, என்ன பண்ணுறது யோசிக்கணும். எது வளர்ச்சி? அதாவது ஏற்கனவே இங்கே வேளாண்மை பகுதியாக வேளாண்மை வளங்க, இன்னொரு பகுதி சிப்காட்டு பகுதி அங்கே தொழிற்சாலை ஆரம்பிக்கலாமா, தொழிற்சாலை வளங்க. எந்த பகுதியில் விமான நிலையம் வைக்க விட முடியும், அங்கே விமான நிலையத்தை வைங்க. இப்போ கரும்பு விளையிற பகுதியில் சக்கரை ஆலை தேவை, புரிதுங்களா? எங்கே வந்து தொழில் நகரங்களோ அது அங்கே வந்து உங்களுக்கு விமான நிலையம் தேவை. எங்கே தொழில் நகரத்தை ஒட்டி வைங்க, தூத்துக்குடியா சென்னையா? சென்னைனா இங்கேயே திருப்பூர் பகுதி இருக்குங்கிறாங்க, அடையாளப்படுத்தப்பட்ட பகுதி இருக்குது. இல்லை இங்கேயே சென்னைக்கு பக்கத்தில் வேறு உங்களுக்கு வந்து வேளாண்மை பாதிக்காத, விவசாயம் பாதிக்காத பகுதி வைங்கிறோம். ஏன் நல்ல நடுவு பகுதியில் விவசாயத்தை அழிச்சிட்டு வைக்கிறீங்கிறதா எங்கள் கேள்வி. இதுதான் எங்கள் போராட்ட குழுவினுடைய நிலைப்பாடு. நாங்கள் இதை விடுறதா இல்லை. ஒரு துளி ஒரே ஒரு சென்ட் நிலத்தை கூட நாங்கள் விட்டு தர மாட்டோங்க. நிச்சயமாக சாகும் வரை போராட்டம்.